ഇടതുപക്ഷ വിദ്യാർത്ഥി സംഘടനകളെ ലക്ഷ്യമിട്ട സർക്കാർ ഇടപെടലിനെതിരെ തമിഴ്നാട്ടിൽ സിപിഎമ്മിന്റെ പ്രതിഷേധം. ചീഫ് സെക്രട്ടറിക്കും കുജിലിയമ്പാറ തഹസിൽദാർക്കുമെതിരെ നടപടി ആവശ്യപ്പെട്ട് സംസ്ഥാന വ്യാപക പ്രതിഷേധം. ചെന്നൈയിലെ സമരത്തിന് സംസ്ഥാന സെക്രട്ടറി പി ഷൺമുഖം നേതൃത്വം നൽകി. ഇടതുപക്ഷ പാർട്ടികളും വിദ്യാർത്ഥി സംഘടനകളും നടത്തുന്ന സമരങ്ങളിൽ വിദ്യാർത്ഥികൾ പങ്കെടുക്കുന്നത് തടയാൻ സർക്കാർ സംവിധാനങ്ങൾ ഏകോപിപ്പിക്കണമെന്ന നിർദ്ദേശത്തിനെതിരെയായിരുന്നു സിപിഐഎമ്മിന്റെ പ്രതിഷേധം. കോളേജ് വിദ്യാഭ്യാസ ഡയറക്ടറേറ്റ് പുറത്തിറക്കിയ സർക്കുലറിൽ ഇടതുപക്ഷ സംഘടനകളുടെയും കോക്രോച്ച് ജനതാ പാർട്ടിയുടെയും പ്രതിഷേധത്തിൽ വിദ്യാർത്ഥികൾ പങ്കെടുക്കുന്നത് തടയാൻ നടപടി സ്വീകരിക്കണമെന്ന് നിർദ്ദേശിച്ചിരുന്നു. ഇതിന് പിന്നിൽ ചീഫ് സെക്രട്ടറി എം സായ്കുമാറാണെന്നും അദ്ദേഹം സ്ഥാനത്ത് തുടരാൻ അർഹനല്ലെന്നും സിപിഐഎം തമിഴ്നാട് സംസ്ഥാന സെക്രട്ടറി പി ഷൺമുഖം ആരോപിച്ചു. ചീഫ് സെക്രട്ടറിക്കെതിരെ നടപടി സ്വീകരിക്കണമെന്നും ആവശ്യപ്പെട്ടു. நாங்கள் ஜனநாயகபூர்வமாக போராடுகிற உரிமை அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது என்கிற முறையில் எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் போராடுகிறார்கள். கல்வியை பாதுகாக்க, கல்வி உரிமையை பாதுகாக்க, கல்வியில் இருக்கக்கூடிய மோசடி, மொள்ளமாடித்தனம், முடிச்சொலுக்குத்தனத்தை எதிர்த்து எங்களுடைய மாணவர்கள் நாடு பூரா போராடி கொண்டிருக்கிறார்கள். சட்டப்படி தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை தடுப்பதற்கு, அதை முறைப்படுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதே தவிர தடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆனால் தடுக்கிற நடவடிக்கையில் தான் தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. திரு சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் இங்கு நியமனம் செய்யப்பட்டவர் அல்ல, தேர்தல் ஆணையத்தால் நியமனம் செய்யப்பட்டவர். நியமனம் செய்யப்பட்டவரை மேலும் நீங்கள் பதவி நீட்டிப்பு வழங்குகிறீர்கள். எதற்காக பதவி நீட்டிப்பு வழங்கணும்? பதவி நீட்டிப்பில் இருக்கிறவரை பதவியிலிருந்து நீக்கிடுங்க. நிரந்தரமான ஒரு தலைமைச் செயலாளரை பதவியில நீங்க போட்டுங்க. അതേസമയം ദിണ്ടിഗൽ ജില്ലയിലെ കുജിലിയമ്പാറ തഹസിൽദാറായിരുന്ന അയ്യാസാമി സിപിഐഎമ്മിലും സിപിഐയിലെയും അംഗങ്ങളായവരുടെ വിവരങ്ങൾ ശേഖരിക്കാൻ റവന്യൂ ഉദ്യോഗസ്ഥർക്ക് നൽകിയ വിവാദ സർക്കുലർ സംഭവത്തിലും ശക്തമായ നടപടി വേണമെന്ന് സിപിഐഎം ദിണ്ടിഗൽ ഘടകം ആവശ്യപ്പെട്ടു. സ്ഥലമാറ്റവും 17B നോട്ടീസും മാത്രം പോരെന്നും വകുപ്പ് തല നടപടി വേണമെന്നുമാണ് ആവശ്യം. அந்த சுற்றறிக்கையிலே கம்யூனிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் யார் யார் என்ற விவரத்தை சேகரிக்க வேண்டும் என்ற அந்த சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தார். இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டனம் தெரிவித்தது. மாநில அளவிலே இந்த பிரச்சனையை முன்னெடுத்தோம். திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினரும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தார். இது கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட சுற்றறிக்கை அனுப்பாத நிலைமையிலே தற்போது இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரத்தனமாக இந்த அதிகாரி செயல்பட்டு வந்தார். தற்போது அவர் பணியிடை மாற்றம் என்பது செய்திருக்கிறார். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கையை பொறுத்தவரை அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் വലിയുறுത്തുகிறோம். തമിഴ്നാട് ചീഫ് സെക്രട്ടറിയുടെയും കുജിലിയമ്പാറ തഹസിൽദാരുടെയും നടപടികളിൽ പ്രതിഷേധിച്ച് തമിഴ്നാട്ടിലെ വിവിധ ജില്ലകളിലും സിപിഎമ്മിന്റെ നേതൃത്വത്തിൽ പ്രതിഷേധം നടന്നു. രാജ്കുമാർ, കൈരളി ന്യൂസ്, കൊല്ലം.